ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடிய அதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதோட பொருள் முழுமையாக எல்லாருக்கும் போயிட்டு புரிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரியல. அதுக்கு பல பொருள் புரிஞ்சுக்கலாம். அது என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன பார்வையில் அதை பார்க்குறேன் அப்படின்றத என்னோடய பார்வையிலேருந்து நான் விளக்குறேன். உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்தால் அதை உபயோகப்படுத்திக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. புத்தரோட ஒரு ஃபேமஸான கோட் அது என்ன அப்படின்னா, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் லைஃப்பில். ஆனால் நம்ம அதை ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வார்த்தையாகவே நட்டு நினச்சிட்டு நமக்கு புரிஞ்ச பொருளை கொடுத்துட்டு அதை ஒரு அர்த்தப்படுத்திக்கிட்டு நம்ம அப்படியே அதை விட்டு விலகி போயிருப்போம். அதை வாழ்க்கையை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரே ஒரு சின்ன புரிதல் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை நான் ஒரு கதை மூலியமாக சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 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 ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கு வாரிசு இல்லை, பையன் இல்லை. அவருக்கு வயசாயிட்டே போகுது. அவர் யாரையாவது ஒருத்தரை தத்தெடுக்கலாமான்னு பார்க்குறாரு. அதுக்கும் அவருக்கு மனசு ஒப்பலை, சரியா மனசு கேட்கல. சுற்றி எதிரி நாடுகள்லாம் எப்படா இவன் சாவான், எப்படா நாட்டை கைப்பற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது அந்த நாடு இருக்குது. அப்போ ரொம்பவும் வயதான காலத்தில் அதுக்கப்புறம் நம்பிக்கை இழந்து என்ன பண்ணுறாரு, சரி எப்படியும் பக்கத்து நாட்டில் இருக்கவங்க நம்ம நாட்டை பிடிச்சி அடிமைப்படுத்த போகிறாங்க, இந்த இதெல்லாத்தையும் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு தான் போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நாமளாகவே நம்ம இருக்கும்போதே நம்ம சாகரத்துக்குள்ளே இந்த சொத்துக்களை எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கே பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் முரசு அறிவித்து ஒரு அறிவிப்பு விடுறாரு. நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு விடுறாரு, இது மாதிரி எனக்கு வயசாகிட்டு இருக்கு, அடுத்த வாரிசு இல்லை, அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் உங்களுக்கு இந்த நாட்டில் என்னோடய சொத்துக்களை என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரியா, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாம் போய் அடித்து பிடிச்சி என்ன சொல்கிறது, இருக்கிற எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள், என்ன பொருள் வேணுமோ, தங்கம் வெள்ளி பணம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சிறுமி மட்டும் நின்று வேடிக்கை பார்க்குறா, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறா. ராஜா உட்காந்துருக்காரு, நடுவில் உட்காந்துருக்காரு. மக்கள் எல்லாத்தையும் ஆரவாரமாக தூக்கிட்டு சத்தம் போட்டுட்டு கூச்சலோட கூச்சலிட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவன் நேராக போயிட்டு என்ன பண்ணுறா, ராஜாவை பார்க்குறா. ராஜாவை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற செங்கோலையும் அந்த கிரீடத்தையும் எடுத்துட்டு சத்தமாக கூப்பிட்டு எல்லாரையும் நில்லுங்க அப்படின்றா. உடனே எல்லாரும் நின்று பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறா, ராஜா சொன்னபடி யாருக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு போக சொன்னார். இப்போ நான் செங்கோலையும் கிரீடத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் தான் இந்த நாட்டுக்கு ராணி. ஸோ நான் சொல்கிறது நீங்கள் எல்லோரும் கேட்டு தான் ஆகணும். நீங்கள் எடுத்த பொருளெல்லாம் கீழே வச்சுருங்க, அப்படியே வைங்க, வச்சுட்டு எல்லாரும் திரும்பி போங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த கதை மூலிமா இது உண்மையாக பொய்யான்றது அது நமக்கு விவாதத்துக்கு போவேனா. இந்த கதையோட நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ லைஃப்பில் நான் கடவுள் உங்ககிட்ட கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு கார் வேணும், பணம் வேணும், நகை வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்ட்டு நம்ம ஒன்று கேட்போம். ஆனால் நம்ம கேட்குற ஒரு விஷயம், கடவுளே எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா, எனக்கு என்ன வேணும்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும், நீ என்ன கொடுக்குறியோ அதை கொடுப்பா, சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த கடவுளோட உங்களுக்கு கொடுக்கறது என்ன ஏதாவது குறையுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை வைப்பாரா? நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பாரு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு கடவுளுக்கு தெரியும். நீங்கள் அவரையே கொடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை, உங்களுக்கு விருப்பமானதை, எனக்கு நல்லதுன்னு படுறதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்னைக்காவது உங்களுக்கு குறைச்சி கொடுப்பாரா? வாய்ப்பே கிடையாது. சரியா, சரி. இப்போ இன்னொரு விஷயம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, அந்த சூஸ் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கையில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த பொண்ணு அந்த ஊரில் அந்த மக்கள் பண்ண மாதிரி அவங்க நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்ன உடனே ஏதாவது ஒரு பொருள், அவங்களுக்கு தேவையான பணம், நகை, அந்த குறுகிய காலத்துக்கான இதை மட்டும் தான் யோசிச்சாங்களே வழிஞ்சு, அந்த மொத்தமாக அந்த ஒரே ஒரு அந்த பவர் அப்படின்ற செங்கோல் அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மொத்த நாடுமே நமக்கு சொந்தம் அப்படின்றத எத்தனை மக்கள் யோசிச்சாங்க? யாருமே யோசிக்கல. எல்லாமே அதே போல் தான் இங்கே அந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக ஆக முடியும் அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது நாம் என்னத்தை நினைக்கிறோம்? எனக்கு நிறைய பணம் வேணும், நான் பணக்காரன் ஆகணும், எனக்கு நிறையா என்ன ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய சின்னதாக யோசிக்கிறோம். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இந்த பிரபஞ்சமே உனக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கும்போது நீ ஏன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி எனக்கு இவ்வளோ போதும், எனக்கு 5 ரூபா போதும், 10 ரூபா போதும்னு ஏன் கேட்குற? வாழ்க்கை முழுதும் என்ன சொல்கிறது, அவ்வளோ நிறைவாக எல்லாமே உனக்கு நிறைவாக கிடைக்கும்போது நம்ம தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுதான் நம்மளோட புரிதல் இல்லாமல் இருக்கிற விஷயம். ஓகேவா, இதில் இன்னொரு முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது. சரியா,
இப்போ அதே போல் அந்த சின்ன பொண்ணு வந்து எப்படி வந்து ராஜாவோட அந்த செங்கோலையும் கிரீடத்தையும் எடுத்து மொத்த நாட்டையும் ஒரே ஒரு பொருள் எடுக்கிறது மூலிமா மொத்த நாட்டையும் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாலோ அதே போல் நாமளும் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இங்கே தான் அந்த சீக்ரெட். இப்போ இந்த நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய்ன்றது நீங்கள் எந்த ஒரு பருப்பொருள் புலகத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலும் அதுக்கும் மீனிங் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு மனதோட ஒரு பகுதியாக இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் பொருள் கிடைக்கும். நீங்கள் உணர்வோட தளத்தில் ஆன்மீக தளத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் பொருள் கிடைக்கும். சரியா? நான் இப்போ ஒரு விளக்கமாக விளக்குறவங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது எப்படின்னா, இந்த யானையை வந்து பழக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு யானையை வந்து பழக்கணும் அப்படின்னா, பெரிய யானையை வந்து பழக்கணும் அப்படின்னா இந்த குட்டியிலே என்ன பண்ணுவாங்க, சங்கிலியை அதை கட்டி போட்டுருவாங்க. அந்த சங்கிலியை வந்து அது உடைக்க ட்ரை பண்ணி பார்க்கும், வெளியில் போக பார்க்கும். சின்ன குட்டியாக இருக்கும்போது அதை தட்டி அந்த சங்கிலியை வந்து இது பண்ணிட்டு மீறி போக முடியாது. அது வந்து பெரிய யானையான பிறகு அது கொஞ்சம் ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு காலால் ஒரு எத்தனை அந்த சங்கிலி இருக்கிறதோட பிடிங்கிட்டு வந்து எல்லாமே அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட முடியும். ஆனால் அது ட்ரை பண்ணாது. ஏன்னா சின்ன வயசில் பழகினது அதாட்டி முடியாது அப்படின்னு நம்பிடுச்சு, ஆழமும் நம்பிடுச்சு. அதனால வந்து எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் அன்டில் மதம் பிடிக்கிற வரைக்குமே வந்து அதோட வலிமை என்னன்றது அதை உணராது. அதே போல தான் நாமளும் நமக்கு வந்து சின்ன வயசுல வந்து சில பாதுகாப்பு காரணங்களுக்காக நம்ம ஏதாவது என்ன சொல்றது, நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம நம்ம ஏதாவது பண்ணிடுவோம், நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்றதுக்காக சின்ன வயசுல நமக்கு சொல்லி அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அதெல்லாம் உன்னால் முடியாது, அதெல்லாம் உனக்கு வராது, அதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து சின்ன பிள்ளையில நான் வந்து பைக் ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், ஏதாவது சொல்லும்போது அது மாதிரி ஏதாவது சொல்லும்போது இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஐயோ அதெல்லாம் ஆபத்து, பிள்ளைக்கு ஏதாவது இதாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க அதெல்லாம் உனக்கு முடியாதுப்பா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, அதெல்லாம் வராதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் சில சூழ்நிலைகளால் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து நம்மளையும் நம்ம நம்பிட்டு இருப்போம், இதுதான் நமக்கு வராது, இதுதான் நமக்கு வரும், இதுக்கு மேலே நமக்கு அறிவு இல்லை, இதை மாதிரி நம்மளே சம்பாதிக்க முடியாது, அதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறது, பணம்ன்றது யாரோ ஒருத்தர் 100ல் 1000ல் ஒருத்தர், கோடியில் ஒருத்தருக்கு வந்து லக்கு மூலியமாக கிடைக்கிறது, அவங்க வீதியில் ஏற்கனவே இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும், இல்லை அவங்க வழியாக பணக்காரங்களாக இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும், இல்லை ஏமாற்றி சம்பாதிச்சா மட்டும்தான் அதை அடி சம்பாதிக்க முடியும். அது மாதிரி ஏகப்பட்ட பிலீஃப் வந்து நம்ம சொந்தமாக நம்ம பாதி வந்து கற்பனை உருவகப்படுத்திப்போம். இந்த சமூக வழியாகவும் பாதிக்கு பாதி நமக்கு வந்து கடத்தப்படும். எல்லாமே தப்பான சிந்தனைகளாக நம்மக்கிட்ட சேர்ந்துட்டே இருக்கும். நாம் அதை நினச்சி அதை வந்து நம்ம சுபாவமாக மாற்றிப்போம். ஆமாம், என்னாட்டி இவ்வளோதான் முடியும், எனக்கு இது மேலே வராது அப்படின்ட்டு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். அதை முயற்சியோடு பண்ணி பார்க்க மாட்டோம். இது மாதிரி தான் வந்து நாளடைவில் வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து அப்படி சிந்தனையாக மாறுது, சிந்தனை வந்து அப்படி பழக்கமாக மாறுது, பழக்கம் வந்து அப்படி செயலாக மாறுது, செயலை வந்து அப்படி குணமாக மாறுது. சரியா? இப்படி தான் ஒரு படியாக வந்து நாம அப்படின்ற ஒரு உருவகம் எப்படி உருவகப்படுத்தப்படுது அப்படின்னா எண்ணங்கள்லேருந்து, ஒரு சின்ன எண்ணங்கள்லேருந்து தான் நம்ம வாழ்க்கை அப்படி குணம்ன்ற ஒரு நாம நினைக்கிற அப்படி ஒரு உருவகமே வந்து உருவாகுது. சரியா? இப்போ இந்த பொருளுக்கு போவோம். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னும் போது இதை வந்து நான் ஒரு மனுஷன், நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களை இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மனுஷனுக்குரிய இயல்பு என்ன லிமிட் இருக்குமோ அது மட்டும் தான் நீங்கள் செயல்படுவீங்க. அதாவது உங்கள் அடித்தளம் எதுவாக இருக்கோ அதுவாக மட்டும் தான் நீங்கள் செயல்பட முடியும். இப்போ வந்து நீங்கள் இன்னும் நினைக்கிறீங்க என்னன்னா, நான் இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்பை தாண்டின ஒன்று இந்த மனசு எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் என்னாட்டி போக முடியும், அது வரைக்கும் அதில் நினைக்கிறதெல்லாம் என்னாடி சாதிக்க முடியும், என்னாடி பண்ண முடியும்னு நினைக்கும் போது அதுக்கான சாத்தியக்கூறுகளை நீங்கள் வந்து விரிவடைய வைக்கிறீங்க. சரியா? இதே ஞானிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, உணர்வு நிலைக்கு போகிறாங்க. சரியா? உணர்வு நிலை 3வது இருக்க உணர்வு நிலை. அதாவது உணர்வு நிலையை அவங்க அடிப்படையாக வைக்கிறாங்க. அதாவது அவங்க நினைக்கிறாங்க, இந்த உடம்பு நான் பார்க்குற இந்த சின்ன உடம்பு நான் கிடையாது, என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்க இந்த எண்ணங்கள் வந்து போகிற எண்ணங்களும் நான் கிடையாது, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நின்று சாட்சியாக பார்க்குற ஒரு சாட்சி தன்மை தான் நான் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகிறன்றது எந்த தனத்தில் இருந்தாலும் அந்த கான்செப்ட் வந்து சேம் தான். ஆனால் வந்து ஒருத்தரும் அவங்களோட பிலீஃப், இந்த உடம்பு நான் பார்க்குற அந்த சின்ன பருப்பொருள் உடம்பு மட்டும் நான் கிடையாது, இதை தாண்டி நான் சக்தி கொண்டவன் நான் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான பொட்டன்ஷியலே அது கொடுக்குது. நான் இந்த மனசு, நான் இங்கே இந்த என்ன சொல்கிறது, நான் திங்க் பண்ணுற சிந்தனைகள் தான் நான் அப்படின்னு நினைக்கும் போதும் அதுக்கான ஒரு உணர்வு தளத்தையும் அதுக்கான ஆற்றலையும் அந்த இது உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் இதெல்லாம் தாண்டின, எல்லாத்துக்கும் தாண்டின கடவுளோட பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய உணர்வு நான் தான் அப்படின்னு நினைக்கும் போதும் அதுக்கான பொட்டன்ஷியலையும் அதுக்கான ஆற்றல்களையும் அதுக்கான எல்லைகளையும் நீங்கள் திறக்க முடியும். அதை வந்து நான் உங்களுக்கு கதையாக சொல்லலை, இது வரைக்கும் வாழ்ந்த ஞானிகள் எல்லாமே அதை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சாதாரண மனுஷனால்
திங்க் பண்ண முடியாத, கற்பனை பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் சித்தர்களும் யோகிகளும் நிறையா பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ நாம் என்ன சொல்கிறது, நமக்கு தெரிஞ்சிருச்சு நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் நம்மக்கிட்ட இருக்குது. சரியா? எல்லாமே நமக்கு திறந்த வெளியில் ஓப்பனாக இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட கடமை. நம்ம தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதுவாக மட்டும்தான் நம்ம ஆகிறோம். சரியா? அப்படின்றது இருக்கப்போ நாம் ஏன் கடவுள்லேருந்து வேறுபட்டவங்களாக இருக்கணும்? நாம் ஏன் அந்த மூலத்தை கூட அந்த மூலத்தை நம்ம மூலம்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. இது சில பேருக்கு தெரியும், கடவுள் வேறு நம்ம வேறு, கடவுள் என்றைக்கும் மேலே இருக்கணும், நம்ம கீழே இருக்கணும், கடவுளுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்ற புரிதல் அந்த ஒரு கொள்கைகளை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காலத்தில் மக்கள் இருந்த மனநிலைக்கு ஏற்ப அவங்க அப்படி சொல்லி வச்சுட்டு போனாங்க. உண்மையான கான்செப்ட் கடவுளும் நீங்களும் வேறு கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா எல்லா உயிரினங்களும் ஒரு செல் உயிரிலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அறிவியல் என்ன அப்படின்னா, ஒரு செல் உயிரிலேருந்து பிறக்குது, மிருகத்திலேருந்து மனுஷன் ஆகுது, மனுஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் தெய்வீக நிலை அடைகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம ஆரம்பித்ததே தெய்வீக நிலையில ஆரம்பித்தோம். தெய்வீகத்திலேருந்து உடஞ்சி வந்த ஒரு துகள் தான் ஒரு கோள், ஒரு பிரபஞ்சமாக உருவகம் எடுத்து எல்லாமே இவ்வளோ பெரிய பரந்த தன்மையை நிற்கிறது எல்லாமே அந்த தெய்வீகம்தான். நாம் அந்த முதல் ஆரம்பத்தை விட்டுட்டு நம்ம இடையில இருக்க பாதியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நாம் ஏதோ வேறையாக இருக்கோம், நம்ம திரும்ப கடவுளாக மாறுறதுக்கு நம்ம தகுதியை உயர்த்திக்கிட்டு நம்ம நிறைய என்ன சொல்கிறது செயல்களை செஞ்சு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சு தவம் 1000 வருஷம் 2000 வருஷம் தவம் மேற்கொண்டு இப்படிலாம் பண்ணாதான் ஏதோ ஒருத்தருக்கு, அதுலேயும் கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த கடவுள் நிலையை அடைய முடியும், அவர் கூட இணைய முடியும் அப்படின்னு நம்ம தப்பாக உருவகப்படுத்திக்கிறோம். இங்கே நம்மளோட தப்பான உருவகப்படுத்துதல், தப்பான பிலீஃப் தான் நம்மளை கடவுள் கூட இணையாமல் தடுக்கிறதுக்கான ஒரே காரணம் நம்ம மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இயல்பாகவே நம்ம அந்த கடவுள் தன்மை நீங்கள் புரிஞ்சிட்டாலும் புரிஞ்சிக்கல அப்படின்னாலும், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் மறுத்தாலும் நீங்கள் கடவுள் தன்மையோட ஒரு துகள், அவ்வளோதான். நீங்கள் கடலோட ஒரு துளி. அந்த கடலும் நீங்களும் வேறு இல்லை. அந்த கடல் இல்லை அப்படின்னா அந்த துளியால் அந்த துளி இருக்குன்றதே நம்ப முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் கடவுளாக தான் இருக்கீங்க. அப்போ கடவுளாக இருக்கிற நீங்கள் ஏற்கனவே கடவுளாக இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த உணர்வை மட்டும், அதாவது தப்பான பிலீஃபை, நான் வேறையாக இருக்கிறேன், நான் மனுஷனாக இருக்கிறேன், நான் தகுதியில்லவனாக இருக்கிறேன், நான் அறிவில்லாதவனாக இருக்கிறேன், நான் பணம் இல்லாதவனாக இருக்கிறேன், நான் ராசி இல்லாதவனாக இருக்கிறேன், நான் பாவப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்ற உங்களோட உருவகப்படுத்துதலை விலக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அங்கே எஞ்சி இருக்கக்கூடியது அந்த கடவுள் தன்மை மட்டும்தான். சரியா? இன்னும் சொல்ல போனால் நம்ம லைஃப்பில் ஒருத்தரும் அந்த கடவுள் தன்மையோட ஒரு பிரதிபலிப்பாக தான் அந்த நிகழ்வுகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அதில் ஒரே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு நான் என்கிற உணர்வு வரும்போது அந்த கதாபாத்திரம், அதுக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கான கதாபாத்திரத்தில் நாமளே அந்த கதாபாத்திரமாக நினச்சிக்கிட்டு அதுவாகவே மாறி வாழ்கிறோம். சரியா? இப்போ ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் எப்படி ஒரு ராஜாவை வேஷம் போட சொன்னால், ஒரு டாக்டர் நீங்கள் ராஜாவை, இப்போ நீங்கள் ராஜா மாதிரி நடந்துக்கோங்க, ராஜா மாதிரி பேசுங்கன்னு சொன்னால் எப்படி ஒரு ராஜாவாக ஃபீல் பண்ணி அது எல்லாத்தையும் பண்ணுறாரோ, அட் த எண்ட் ஆஃப் த டைம் முடித்த பிறகு அவருக்கு தெரியும் இது நான் ராஜா இல்லை, இது ஒரு கதாபாத்திரம், இது ஒரு கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரோ. அவர் தெரிஞ்சுக்கிறனால அவருக்கு இது பெருசாக தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வாழ்க்கை பூரா நம்ம போட்டிருக்க சட்டையே நம்ம தான் அந்த உடம்புன்ற சட்டையை போட்டுக்கிட்டு அதுதான் நான், இவ்வளோ தான் நான், இப்போ நான் அழகு இல்லாதவன், நான் அறிவு இல்லாதவன், நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், நான் இவ்வளோ தான், என்னோடய லிமிட் இவ்வளோ தான், எனக்கு இதுக்கு மேலே திறமை இல்லை. அதே போல் சில பேர் ஒரு பதவிக்கு போயிட்டாங்கன்னா அந்த பதவி தான் நான், அந்த பதவியோட அந்த பதவியை அவங்களையும் வேறுபடுத்தாதம நான் மினிஸ்டரு, நான் எம்எல்ஏ, நான் ஒரு மேனேஜரு அப்படின்ற மாதிரி அதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு அங்கேயுமே அவங்க உயர்ந்ததாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா இல்லை, அவங்க கர்வத்தினால அவங்களுக்கு இன்னும் மேலே போகிற பொட்டன்ஷியல் இருக்கும், அதையே பிடிச்சிக்கிட்டு அவங்க அதோடு நின்றுவாங்க. சரியா? இப்போ என்னன்னா, நம்ம இருக்கிறபடி இருக்க போகிறோம். நம்ம உடம்புன்றது நம்ம பார்க்குற இந்த என்ன சொல்கிறது, இந்த உலகத்தை கடவுள் தன்மை பார்க்குறதுக்கு நம்ம வழியாக உருவாக்கி வச்சுருக்க ஒரு சின்ன ஒரு சின்ன துளைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அது. சரியா? அதே போல் அதுலேயும் நம்ம பருப்பொருளால் நம்ம இந்த கண்ணால் காணக்கூடிய உலகம் உண்மை அப்படின்னா அதில் எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது அந்த உலகத்தில் இருக்க ஒரு உயிருமே பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சில் ஒரு பார்வை திறனும் சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு கடலில் வாழ்கிற சின்ன சின்ன ஜெல்லி ஃபிஷ்க்கெலாம் இந்த இதில் இருக்க நம்ம பார்க்குற பார்வையில் ரொம்ப லிமிட்டான பார்வை தான். அதுக்கு பின்னாடி இந்த ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம பார்க்குற செடி மரம்லாம் பார்க்குறோம், அந்த செடியும் இலையும் நம்ம பார்க்குற மாதிரி எல்லா மிருகங்களும் பார்க்குதா அப்படின்னா இல்லை. அதே போல் நம்ம பார்க்குற இலை அந்த இலையாவே அப்படியே இருக்குதான்னா அதுவும் இல்லை.
இங்கே எல்லாமே வைப்ரேஷனாக மட்டும்தான் இருக்குது, ஆற்றல் மட்டும்தான் இருக்குது. நம்ம பார்க்காத எத்தனையோ வந்து புற ஊதா ஒரு புற ஊதா கதிர்களாக இருக்கட்டும், எத்தனையோ கதிர்கள், எத்தனையோ அலைகள் வந்து நம்ம கண்ணு மூடி போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது, நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கறது கிடையாது. நாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இதில் மட்டும்தான் நம்ம மூளை வந்து, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மூளை வந்து நம்மளோட மூளை வந்து எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஆற்றல் கொஞ்சமாக நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம உயிர் பிழைச்சிருக்கிறதுக்கு, இந்த பயத்திலிருந்தும் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கும் தேவையான அளவுக்கு மட்டும்தான் வந்து அது வந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து அதுக்கான தேவையான என்னென்னத்தை கொடுக்கணுமோ அது மட்டும்தான் நமக்கு பார்க்க வைக்குது, கேட்க வைக்குது, நம்மளை உணர வைக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த எதையுமே உணர்றது கிடையாது. நம்ம இருக்கிறதா அந்த பிரபஞ்சத்தில் எதையுமே உணர்றது கிடையாது. சரியா? நம்ம கூட இருக்க மிருகங்களும் சரி, நம்ம பார்க்குற பார்வையும் நமக்கு கூட இருக்க மிருகங்கள், விலங்குகள், செடிகள், கொடிகள் பார்க்குறதும் வந்து வேற, முற்றிலும் வேறையானது. சரியா? அதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம உணர்வுகளே அதாலையும் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நம்ம யார் பார்க்குறதுமே வந்து ஒரு உண்மையான அது என்ன நிஜமாக இருக்கோ அதை பார்க்குறதே கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து விடைபெறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 வழி இருக்குது. நம்ம எல்லாமாவும் மாறி, எல்லா மனுஷன் மிருகமாகவும் எல்லாத்துக்குள்ளேயும் போய் ஆராய்ச்சி பண்ணி 1000 வருஷம் 2000 வருஷம் 10,000 வருஷம் எடுத்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் வருது எப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அழிஞ்சு அங்கேயும் வந்து அது முழுமையாக இருக்குமானா முழுமையாக இருக்காது. அது அறிவியலோட வழி. இன்னொரு வழி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஆன்மீகத்தோட வழி. என்ன அப்படின்னா, நான் ஏன் இந்த ஓட்ட வழியாக பார்க்கணும், ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு வீட்டுள்ள வீடு இருக்குது, வெளியில் திறந்த வெளியில் நட்சத்திரம் மின்மீன் எல்லாமே வெளியில் திறந்த வெளியில், நீ வீட்டை விட்டு வெளியில் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த உடம்புன்ற அந்த வீட்டுக்குள்ளே கூடுக்குள்ளே போயிட்டு அந்த ஜன்னல் வழியாக மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச உலகத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கையில் தான் இருக்குது. அந்த உடம்பு நான் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, இந்த மனசு நான் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, இந்த எண்ண ஓட்டங்கள் வந்து எனக்குள்ளே வந்து நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து அந்த இருப்பாக இருக்கிற மூலம் தான், அந்த கடவுள் தன்மையோட ஒரு பகுதி தான் நான் அப்படின்றத நீங்கள் எப்போ வந்து உங்கள் உணர்வு தளத்தை நீங்கள் வந்து எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறன்ற முழுமையான பொருள், புத்தர் சொன்ன முழுமையான பொருள் இதுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கடவுள் தன்மைன்றதை உணருங்க, உண்மையை புரிஞ்சுக்கங்க, நீங்கள் அதுவாகவே தான் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் உணரும்போது, நீங்கள் இந்த தடைகளெல்லாம் விடும்போது, நான் மனுஷன், நான் எண்ணம், நான் வந்து மனசு அப்படின்ற இந்த சின்ன சின்ன புற தடைகளெல்லாம் நீங்கள் விடும்போது, நீங்கள் எஞ்சி இருக்கிறது நீங்கள் முழுமையாகவே கடவுள் தன்மையாக மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்றத ஒரு வார்த்தையில் சொல்கிறதுக்காக தான் வந்து அவர் மூலமாக வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இதை வந்து நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு பொருள் கொடுக்கும். அது தப்பாக தெரியாது. நீங்கள் வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து நான் ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், நான் வந்து ஒரு ரன்னராக இருக்குன்னு வச்சுங்களேன், ரன்னிங் ஓடணும்னு நினைக்கிறேன், நான் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஓகேவா, எனக்கு வந்து சரியாக நடக்க கூட தெரியாது, நான் வந்து ஒலிம்பிக்கில் வந்து கலந்துக்கிட்டு நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி போட்டு நீங்கள் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கலந்துட்டு ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க, நான் பெரிய ரன்னர்னு நினச்சிங்க, அதனால நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தீங்க, அதுக்கான செயல்பட்டீங்க, அதுக்கான வெற்றி அடைஞ்சிங்க. சரியா? இல்லை நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது, எனக்கெல்லாம் ஒலிம்பிக்கு போகிறதுக்கான அந்த போகிறதுக்கான தகுதியே கிடையாது, எனக்கு வந்து பணம் கிடையாது, எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, இப்படின்னு எண்ணற்ற பிலீஃப் நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் உண்மையாயிடும். அதுவும் அப்படியே தான் இருப்பீங்க, நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க, நீங்கள் வளர மாட்டீங்க. ஸோ இப்போ எழுதுறதுல வந்து ரெண்டுமே வந்து உங்கள் கையில் தான் ஆப்ஷன் இருக்குது. சரியா? இது போல் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சின்னதாக ஒன்றா தேடுறதுக்கு நீங்கள் தான் கடவுள் தன்மை ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த கடவுள் தன்மைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தூக்கிட்டு ஓடுறதுக்கு என்ன இருக்கும், நீங்கள் நிறைவடையாமல் இருக்கிறதுக்கு என்னவாக இருக்கும். நீங்கள் கடவுள் தன்மையாக இருந்தீங்கன்னா அந்த உலகத்தில் அந்த பிரபஞ்சமே நீங்கள் தான் இருப்பீங்க, அந்த பணமும் நீங்கள தான் இருப்பீங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ எனக்கு பணம் வேணும்னு ஆசைப்பட்றேன், நான் யாருன்னு புரியாதனால தான் நான் அந்த பணம் வேணும், அது வேணும், இந்த வேணும், ஆசை வேணும், எனக்கு அந்த பொண்ணு வேணும், நகை வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். எல்லாமே நம்மளோடதுன்னு வச்சுங்களேன், எல்லாமே நம்மளோடது. இப்போ ஒரு 1000 ஏக்கர் சொத்து இருக்குது, அந்த 1000 ஏக்கர் சொத்து வந்து 1000 ஏக்கர் ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 1000 ஏக்கர் உங்களுக்கு தான், அது உள்ளே இருக்க மரம் செடி கொடி எல்லாமே உங்களுக்கு தான். அப்படி இருக்கும்போது என்னைக்காவது அந்த அதில் இருக்க படத்தை பூரா படிச்சுட்டு போய் எங்கேயாவது குடோனில் பதுக்கி வச்சுப்பீங்களா? பதுக்கி வைக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த தோட்டம் உங்களுக்கு தான். எப்போ வேணாலும் நீங்கள் நினைக்கிற நேரம்லாம் உங்களாடி பறிச்சிக்க முடியும், நீங்கள் நினைக்கிற நேரம் உங்களாடி சாப்பிட முடியும். அப்படின்ற நிலைமை இருக்கும்போது நீங்கள் எதையுமே தூக்கி கொண்டு பதுக்கி வைக்கணும், ஒழிச்சு வைக்கணும் அப்படின்ற தேவை உங்களுக்கு இருக்காது. அதே போல் தான் நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை வந்து அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்தா அடுத்தவன் நம்மளை ஏமாற்றிடுவான், அதே போல் அடுத்தவனுக்கு தெரிஞ்சால் வந்து நம்மளை அபகரிச்சுட்டு போயிடுவான், அடுத்தவனுக்கு தரக்கூடாது, நம்ம தந்தை நமக்கு பற்றாக்குறையாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நீங்கள் இன்னொருத்தர் வந்து நினைப்பார், இந்த உலகத்தில் எவ்வளோ வேணாலும் வளம் இருக்குது, இப்போ நான் நினைக்கிறேன் எவ்வளோ வேணாலும் வளம் இருக்குது, எவ்வளோ அல்ல கொடுக்க குறையாத வளம் உங்ககிட்ட இருக்குது. இப்போ நான் ஒரு அறிவு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா
என் மூளையில் அது நான் வந்து உருவாக்குனது கிடையாது. என் மூளை வழியாக வந்து வேறு இடத்துலேருந்து ஒன்று வருது. அது அதாவது இந்த பிரபஞ்சத்துலேருந்து எனக்கு வருது. அதோட மூலத்தில் நான் என்று ஒன்றிணைஞ்சு இருக்கும்போது அது அளவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஐயோ நான் சொல்லி கொடுத்துட்டா வந்து எல்லாரும் ஏமாற்றிடுவாங்க, என்னை வந்து இது பண்ணிவிட்டு வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் கவலைப்பட தேவையில்லை. யார் வந்து கவலைப்படுவானா இந்த உண்மையை புரிஞ்சிக்காதவன் தான் அதை கவலைப்படுவான். ஐயோ நான் இது பண்ணி கொடுத்துட்டேன்னா எல்லாரும் கற்றுக்கிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு வந்து நான் சம்பாதிக்க முடியாது, அதை வச்சு நான் சம்பாதிக்க முடியாது, அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை அந்த பணத்தை வந்து நான் கொடுத்துட்டேன், என்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன்னா எனக்கு செலவுக்கு இல்லையே அப்படின்லாம் பயப்படுறவன் யார் அப்படின்னா தான் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒருத்தனா வந்து நினச்சிக்கிறவன் மட்டும்தான் வந்து அதெல்லாம் பண்ணுவான். நீங்கள் அதுவே வந்து இதை மாற்றும் போது இப்போ வந்து நிறைய ப்ராக்டிக்கலாக வந்து நான் இப்போ சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து திடீர்னு வந்து நான் ஒரு சின்னோண்டு வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துட்டு உலகத்தை பார்த்துட்டு திடீர்னு என்னை கொண்டு போயிட்டு சுற்றிலும் மலை நிற்கிற பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்துல கொண்டு போய் நடி வானத்தை பார்க்க வச்சுன்னா எனக்கு ரொம்ப என்ன சார் வாயடிச்சு போயிடுவேன். திடீர்னு பிரமிப்பாக இருக்கும், திடீர்னு பயமாக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்ச நேரம் பழகிட்டீங்க அப்படின்னா பொறுமையாக வந்து அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதோட தன்மையை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. சரியா? இது வந்து முதல்ல எடுத்த உடனே வந்து என்ன சொல்கிறது, சின்ன ஒரு ஓட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு மீட்டிங் ஹால் இருக்குன்னு வச்சிங்களேன், இன்ன வரைக்கும் நீங்கள் மேடை ஏறினதே கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கடைசியில் ஒரு மூலையில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்க கூட சிரிச்சுட்டு பேசிட்டு விளாண்டுட்டு ஜாலியாக இருப்பீங்க. திடீர்னு உங்கள் பேரை கூப்பிட்டு உங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும், உதற எடுக்கும், கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, பேச்சே வராது, தொண்டை வறண்டு போயிடும். ஆனால் கொஞ்சம் நேரம் போயிட்டு வேறு வழி இல்லை ஏறிதான் ஆகணும் அப்படின்னு வச்சுங்களேன். நீங்கள் ஏறி ஆகணும் பேசி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணணும், அதுலேருந்து வெளியில் வரதுக்கு என்ன பண்ணணும், ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நடுக்குது, எனக்கு கால் நடுக்குது, எனக்கு உதறலாக இருக்குது, எனக்கு தொண்டை வறண்டு போச்சு, ஜஸ்ட்டு கண்ணை மூடி 2 நிமிஷம். ஆமாம் இருக்கிறது எல்லாமே அதுதான், ஆனால் அது நான் இல்லை. இப்போ நினைக்கிறேன் நான் இப்போ எனக்கு நடந்துகிட்ருக்க எல்லாமே எனக்குள்ளே நடந்துகிட்ருக்கு, அதை நான் சாட்சியாக தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் அது நான் இல்லை அப்படின்ற ஒரு புரிதலை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது நீங்கள் பேசுகிறது என்ன அப்படின்றத கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பயமும் அப்பயும் அந்த பயம் இருக்கும், அந்த உதறல் இருக்கும், அந்த நடுக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் எங்கே கவனத்தை வைக்கிறீங்களோ உங்கள் கவனத்தை எங்கே போதோ அந்த செயல் நடந்துகிட்ருக்கும். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க, உங்கள் முன்னாடி இருக்க எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு நினச்சிக்கோங்க. உங்கள் முன்னாடி இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, நீங்கள் பேசணும்னு எதிர்பார்க்குறவங்க, நீங்கள் தப்பாக பேசினாலும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்றத ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டு பேச ஆரம்பிங்க. நீங்கள் தாராளமாக பேசுவீங்க, சரளமாக பேசுவீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அப்படியே மறையும். ஆனால் நீங்கள் அந்த இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகாத வரைக்கும், அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகாத வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ என்ன பண்ணுவீங்க. ஐயோ நான் இல்லை, நான் வரல, நான் அங்கே போகல, எனக்கு உடம்பு சரியில்லை, மேடை ஏற முடியாது, எனக்கு கால் சரியில்லை, கை சரியில்லை, என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லுவீங்க. ஆனால் என்றைக்கு வந்து நீங்கள் அதை ஃபேஸை ரெடி ஆகிடுறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கை வந்து மொத்தமாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த பார்வை, இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை மொத்தமாகவே மாற ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பழைய பயங்கள் வரும், பழைய நடுக்கங்கள் வரும். என்ன சொல்கிறது, எனக்கு வந்திருக்கு. நானும் நான் என்னோடய வாழ்க்கையை எடுத்திங்கன்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மையிலே கிட்டத்தட்ட வாழ்க்கையை பாதி இழந்த ஒரு ஆள் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள். எல்லாமே திறமை இருந்தது, எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனாலும் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒரு தாழ்வு மனப்பான்மை, இல்லை நமக்கு வராது அப்படின்ற பிலீஃப்லேயே இருந்து ரொம்ப நாள் போராடினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் நான் வந்து ஆடியோ புக்கோ இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயங்களோ கேட்கும்போது இந்த புத்தரோட இந்த வார்த்தையை வந்து நான் பல வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். ஆனால் அப்போ இந்த இது வந்து எனக்கு பொருள் கொடுக்கல, இந்த பொருளை எனக்கு கொடுக்கல. அப்போ வந்து யோசிக்கும் போதெல்லாம் இவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு ஒன்றும் புரியாமல், அவர் நினைச்சாருன்னா அவர் நினைச்சதுனால அவர் ஆகிட்டாருன்னு சொன்னால் எல்லாரும் அப்படி ஆகிடுவாங்களா, அப்புறம் ஏன் நான் அப்படியே இருக்கிறேன், நான் தான் நினைக்கிறேன், நான் எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு நான் பெரிய ஆளான்னு நினைக்கிறேன், ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் இன்றைக்கி அது கொடுக்குற புரிதல் வந்து எனக்கு மொத்தமாக வேறு. எப்போ நான் அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணணும், எப்போ நான் வந்து ஆமாம் நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்றத நான் சரண்டர் ஆனனோ, நான் ஒத்துக்கிட்டேனோ, அதுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்கான வழிகள் வந்து சின்னதாக ட்ரை பண்ண பார்த்தேன். அதுக்கான முயற்சிகள் என்னென்ன, அதை மாற்றினவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தேன். அதை முயற்சி பண்ணேன். ப்ளஸ் வந்து இயல்பாகவே இருந்த என்னோடய ஆன்மீக புரிதலை வந்து, ஆன்மீக உள்ளுணர்வும் வந்து, அந்த ஒரு தியானமும் வந்து எனக்கு இதை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சிச்சு. அந்த பயங்களை உடச்சி வந்தேன். இன்றைக்கி வந்து நான் பெருசாக ஆகிட்டேன்னா அப்படின்னா இல்லை, ஆனால் நான் மனசில் நிறைவாயிட்டேன். மனதளவில் உணர்வளவில் நான் நிறைவாக இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நான் எதுலேருந்து செயல்படுறேன் அப்படின்னா என்னோடய உணர்வு தளத்துலேருந்து செயல்படுறேன். அந்த உணர்வு தளம் எது அப்படின்னா அந்த இயற்கையோட மூலம், அந்த கடவுள் தன்மை, அந்த கடவுள் தன்மையோட மூலத்துலேருந்து நான் செயல்படுறேன். நான் இப்போ வந்து இந்த கடவுள் தன்மையும் நானும் வேறு என்னத்தையும் பார்க்கல.
அதே போல் அந்த உலகத்தையும் நான் வந்து கடவுள் தன்மையிலேருந்து வேற பார்க்க முடியல, இல்லாட்டி பார்க்க முடியல. எனக்கு வந்து எல்லாமே ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். எல்லாருமே வந்து ஒரு மரத்தில் இருக்க ஒரு கிளைகளில் இருக்க ஒரு வேறு இலைகள் மட்டும்தான். நம்மளாட்டி அந்த இலைகளை தாண்டி பார்க்க, ஒரு இலை வந்து அந்த இலையை தாண்டி அதுக்கு சுற்றி இருக்க என்னன்னு பார்க்க முடியாது. ஆனால் அந்த இலை ஒரே ஒரு மரத்தில் தான் இருக்குது. அதே போல் தான் நாம் எல்லாருமே. இங்கே நமக்கு பற்றாக்குறைட்டு எதுவுமே கிடையாது. இங்கே நம்ம வச்சிருக்க மூச்சு, நம்ம விடுற மூச்சு, பேச்சு, நம்ம இதயம் ஓடுறது, ரத்த ஓட்டம் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. எல்லாமே அந்த இறைவன்கிட்டே தான் நமக்கு வருது. அந்த இறைவன் மூலயமா நமக்கு நடக்குது. நம்ம சிந்திக்கிறது, பேசுறது, செய்கிறது, எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் ஒரு நிமிஷம் நடந்துட்டு இருக்கு. நம்ம எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது, நம்ம எதுவுமே உருவாக்குறது கிடையாது. ஆனால் அது நம்ம வழியாக செயல்பட்டு இருக்கு. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அந்த ஆற்றலை அதை நடக்க விட்டுட்டு நம்ம ஓரமாக நிற்கிறது. நம்ம பிலீஃப், நம்மளோட லிமிட்டட் பிலீஃபை ஒதுக்கி வச்சுட்டு நான் அது இல்லை, நான் இயற்கையாகவே கடவுள் தன்மையில் தான் இருக்கேன் அப்படின்ற புரிதல் வரும்போது அடுத்து ஒரு டவுட் வரும். சரி, இப்போ எனக்கு புரிதல் வந்துருச்சு, இப்போ அதுக்காக வந்து நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கணுமா, எல்லாமே கடவுள் சேவர்னு அப்படியே உட்காந்துருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த இடத்துல ஒரு ப்ராக்டிக்கலான இது என்ன சொல்கிறேன், இது எனக்கு வந்து டவுட் வந்துச்சு. நீங்கள் வந்து எதுவாக பண்ணுறீங்களோ, எந்த விஷயத்த பண்ணுறீங்களோ, இப்போ நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, இந்த பேசிகிட்டு இருக்க விஷயத்த இந்த முழுமையான இந்த டைமுக்கு இந்த உலகத்தில் இதுதான் சிறந்த விஷயம். நான் போயிட்டு ஒரு இடத்த கூட்டிகிட்டு இருக்கேன், ஒரு பாத்ரூம் கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இதுதான் முழுமையான செயல். எனக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த கணத்தில் என்ன செயல் செய்கிறீங்களோ அந்த செயலில் முழுமையாக இருங்க. அந்த செயலை இறைவனுக்கு அர்ப்பணமாக பண்ணுங்க. எந்த செயல் செஞ்சாலும் அது அந்த செயலில் உயர்வு தாழ்வுன்றது எதுவுமே கிடையாது. எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலை அது இறைத்தன்மையோடு செய்யுங்க, தூய்மையோடு செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே ஒரு வழிகாட்டுதலாக உள்ளுணர்வாக தோன்றும். இந்த நேரத்தில் இதை போய் பண்ணு அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு வந்து உங்களை தூண்டும். அதை பண்ண வைப்பீங்க, அதை பண்ணுவீங்க, அது சிறப்பாக இருக்கும். இப்படி தான் வந்து படிப்படியாக நானும் வந்து ஒரு லிமிட்டட் பிலீஃப்லேருந்து இந்த ஒரு பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஒரு பேருண்மையில் என்னை ஐக்கியமாக்குறதுக்கு இப்படி தான் இந்த ஸ்டெப்பெலாம் நான் ஃபாலோ பண்ணி வந்தேன். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எனக்கு உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு 10,000 கோடி இல்லை எத்தனை ட்ரில்லியன் கொடுத்தாலும் இல்லாத சந்தோஷத்தை இப்பயே நான் அடைஞ்சிட்டு இருக்கேன். நான் நிறைவாக இருக்கேன். ஏன்னா வந்து எனக்குன்னு இந்த பிரபஞ்சமே என்னோடது, இந்த பிரபஞ்சமே நானாக இருக்கேன் அப்படின்ற உணர்வு இருக்கும்போது இதில் நான் எதை தூக்கி வச்சுட்டு எனக்கு பெருமை வந்துட போகுது, எதை நான் தூக்கி தலையில் வச்சுட்டு எனக்கு பெருமை வந்துட போகுது. இது எப்படின்னா, மாட்டு வண்டியில் இருக்க ஒருத்தன் மூட்டை தூக்கி தலையில் வச்சுட்டு மாட்டு வண்டிக்கு வெயிட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இது பண்ணுற மாதிரி. அதுக்காக வந்து பணம் சம்பாதிக்க கூடாதா, பைத்தியம் மாதிரி இருக்கிறதே போதும்னு நினச்சி உட்காந்துருக்கணுமா அப்படின்றது அப்படி கிடையாது. அதுவும் இல்லை. அதை நான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து முழுமையான சரண்டர். இது வந்து நீங்கள் வந்து எப்படி போனால் கீழே என்னை விழுந்தா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு மேலே இருக்க கிளையை விடாமல் பிடிச்சிக்கிற மாதிரி, ஒரு கையில் கிளையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் என்னை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சுற மாதிரி. இது உண்மையுமே ப்ராக்டிக்கலாக பார்த்தா எல்லாருக்கும் உடனே வராது. எல்லாருக்கும் இருக்கிற நிலைமையை விட்டுட்டு உடனே கீழே விட்டுட்டு இயற்கை தான் உண்மை, கடவுள் தன்மை தான் உண்மை, என்னை காப்பாற்றும் நம்பி இறங்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிலீஃபை கொஞ்சமாக விடுங்க. முதல்ல நீங்கள் அந்த பார்க்குற அந்த உருவம் தான் நீங்கள் அப்படின்றத விடுங்க. அடுத்து நீங்கள் நினைக்கிற மனசு, நீங்கள் நினைக்கிற சிந்தனை மட்டும் தான் நீங்கள் நினைக்கிறத விடுங்க. அடுத்து நீங்கள் நினைக்கிற உணர்வு தன்மை அந்த தளத்துக்கு போனீங்கன்னா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டுட்டு வெளியில் வரதுக்கான வழி வந்து உங்களுக்கு தானாகவே தோண ஆரம்பிச்சிடும், உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வாழ்க்கையை மிக வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அந்த உணர்வு தன்மையை தாண்டின ஒன்றும் இருக்குது, அந்த உணர்வு தன்மை கரைஞ்சி போகிறது. அதுதான் வந்து அதுக்கப்புறம் எஞ்சிய நிலைன்றது கடவுள் தன்மை மட்டும்தான். அது அடையிறது கொஞ்சம் நாள் ஆகலாம். ஆனால் இந்த உணர்வு தலத்தை வந்து இந்த 3வது தளத்துக்கு வந்துட்டீங்கனாலே போதும். நீங்கள் இந்த உடம்பு கிடையாது, நீங்கள் இந்த மனசு கிடையாது, நீங்கள் அதை ரெண்டையும் பார்க்குற உணர்வு தன்மை, சாட்சி பாவம் மட்டும்தான் அப்படின்ற இந்த 3வது புரிதல் இருக்குது. நீங்கள் வந்துட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்கள் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வந்து உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிடும். அந்த உள்ளுணர்வு வந்து உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற பார்வை மொத்தமாகவே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கை அதே வாழ்க்கை தான் வாழ்வீங்க. ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் பார்க்குற அந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு சின்ன இலை கூட உங்களை சந்தோஷப்படுத்தும். ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு எப்படி வந்து நான்ற ஒன்று வேற இல்லாமல் எல்லாமே முழுமையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் சிரிக்கும். நீங்கள் கழுத்து மூடி கத்தியை வச்சாலும் சந்தோஷமாக சிரிக்கும், பார்த்து சிரிக்கும். நீங்கள் ஒரு பொம்மையை கொடுத்தாலும் பார்த்து சிரிக்கும். அது பசியை வந்து அழகாக அழுவோம், முழுமையாக அழுவோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு குழந்தை தன்மைக்கு போகிறது அப்படின்றதான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, ஞானிகள்லாம் வந்து குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஒரு இயேசுவோட ஒரு இதில் சொல்லியிருப்பார், குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள், ஏன்னா இறையாட்சி வந்து அவங்களுக்கு உரியதுன்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பொருள் என்ன அப்படின்னா, குழந்தைன்றது என்ன அப்படின்னா
கடவுள் தன்மையும் மனித தன்மையும் இரண்டா பிரியாத, இருமை பார்க்காத, எல்லாமே ஒரே மூலமாக இருக்கிற ஒரு நிலை. அதுதான் வந்து குழந்தைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. நாமளும் வந்து அந்த கடவுள் தன்மையோட இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்புறம் இருக்க மொத்தமும் நம்ம எது செஞ்சாலும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சாவே வந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். மரணம் கூட ஒரு அழகான தருணமாக இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் இதை ஒரு விஷயத்தை அடைஞ்சாதான் எனக்கு வந்து சந்தோஷம், இதை அடைஞ்சா மட்டும் தான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த இவ்வளோ 5 கோடி ரூபா பணத்தை நான் அடைஞ்சா மட்டும் தான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த விஷயம் எனக்கு நடந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த காதலி எனக்கு கிடைச்சா மட்டும் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற எண்ணம் இருக்காது. அந்த காதலியை பார்க்கறது, அந்த காதலியை நினைக்க முடியாதே சந்தோஷமாக இருக்கும். அந்த பணத்துக்கான முயற்சியை நீங்கள் செயலை செஞ்சுட்டே இருப்பீங்க, முயற்சியை நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த செயலை செய்யும் போதே அந்த பயணத்தை ரசிப்பீங்க, அதை அழகாக ரசிப்பீங்க, ஒரு பாகத்தையும் ரசித்து கொண்டு போவீங்க. அது முடிவில் அது விளைவு வருது. விளைவு வந்து நம்ம வந்து ஒரு செயலை செய்யணும் முடிவு பண்ணிட்டோம், அதுக்கான நோக்கத்தை செட் பண்ணிட்டோம். அந்த செயலுக்கு இறுதியில் விளைவு என்ன வந்தாலும் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த செயலை முழுமையாக செய்யும் போது, நீங்கள் சரியாக செய்யும் போது அதுக்கான விளைவு வந்து நிச்சயமாக வந்தே ஆகும். உங்களுக்கு நல்லது வந்து நடந்தே ஆகும். உங்களுக்கு பணம் தேவையா, நீங்கள் எதிர்பார்க்குற பணம் என்ன 5 கோடி என்னடா, உனக்கு 500 கோடி ஒரு நடக்கும், கிடைக்கும். ஆனால் முழுமையாக நீங்கள் செயல்படணும். உங்களோட ஆற்றுத்தளத்தில் உங்களோட முழுமையை வந்து அந்த கடவுள் தன்மையோடு இருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவுமே லிமிட்டே கிடையாது. அங்கே எல்லாமே நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு நீங்கள் நம்பணும், நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிற வரேன்னா, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், எல்லாருக்குமே அந்த இது கிடைக்குமா, அந்த பணம் நான் 500 கோடி 1000 கோடின்ற வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டுட்டு போகிறேன், அதெல்லாம் சாத்தியமாக நீங்கள் கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்த பிறகு உங்களுக்கு அது தேவையே இருக்காதுன்றேன். உங்களுக்கு என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதை ஒரு சிம்பிளான ஒரு உதாரணமாக சொல்கிறேன், சரியா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும், ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும், நான் வந்து எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும், நான் பெரிய வீடு வேணும், நான் நினச்சதெல்லாம் சாப்பிடணும், எனக்கு நினச்சதெல்லாம் நேரம் இருக்கணும், அனுபவிக்கிறது நேரம் இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஒரு நார்மல் வாழ்க்கையிலிருந்து அது எல்லாத்தையும் அடையிறதுக்காக நோக்கம் செட் பண்ணிட்டாரு. ஓகேவா? நோக்கம் செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வயசில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, அடிபட்டு மேலே உதப்பட்டு மேலே வராரு, டிகிரி முடிக்கிறாரு, மேலே வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு, பெரிய பொசிஷனுக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட 50-55 வயசு ஆயிடுச்சு. அப்போ அவர் நினச்ச பெரிய பங்களா கட்டிட்டாரு, பெரிய கார் நிற்குது, வெளியில் பெரிய கார் நிற்குது, வீடு ஃபுல்லாக பணம் இருக்குது, என்ன சொல்கிறது, வீடு ஃபுல்லாக தங்கம் வைரம்னு அப்படியே ஜொலிக்க வச்சுருக்காரு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அதை அனுபவிக்க கூட உடம்பு நிலை சரியில்லை. அவராட்டி கொஞ்சம் சாப்பிட்டா அதுக்கு மேலே லிமிட், ஒரு 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது, ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட முடியாது, நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர், கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு. ஓகேவா? இப்போ அதே வீட்டில் ஒரு டிரைவர் இருக்கார், சரியா? அந்த டிரைவரோட ஒய்ஃப் தான் வந்து அங்கே சமைச்சு போடுறாங்க. அந்த டிரைவரு அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில், இந்த ஓனர் வந்து எங்கேயாவது போகணுன்னா மட்டும்தான் அந்த காரில் போவார். அவர் போயிட்டு 1/2 மணி நேரத்தில் இறங்கிடுவார். ஆனால் அவர் வர வரைக்கும் 5-6 மணி நேரம் அந்த காரை, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அந்த காரில் இருக்கிறது யாருன்னா அந்த டிரைவர், சரியா? இப்போ அந்த காரை ஃபுல்லாக அனுபவிக்கிறது யாருன்னா அந்த டிரைவரு. ஆனால் வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வந்தோடனே ஓனர் வந்து சாப்பிட்றாரு, 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியல, கொலஸ்ட்ரால் இருக்குது, கொஞ்சமாக கறி எடுத்து சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிடுறாரு. அதில் மீதி இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அவங்க அந்த ஒய்ஃப், அந்த வேலை பார்க்குற அம்மா வந்து அவர் ஹஸ்பண்டை கூப்பிட்டு எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிடியா, அவர் ஓனர் அவர் தான் சாப்பிட்டுட்டு போயிட்டாரு, இதெல்லாம் வீணாக தான் போகும், எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்கிறாரு. இருக்கிற அவ்வளோ விஷயங்களும், அவ்வளோ அத்தனை வகையான உணவுப் பொருட்களையும் வந்து அவர் சாப்பிட்றாரு, ஒரு மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த 2 நன்மைக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒருத்தர் அதை அடைஞ்சிருக்காரு, ஆனால் அதை அடைஞ்சும் அதை அனுபவிக்க முடியல. எல்லாத்தையும் அவர் எதிர்பார்த்த எல்லாமே அவருக்கு கிடச்சிருச்சு, ஆனால் எதையுமே அவராட்டி முழுமையாக அனுபவிக்க முடியல. இன்னொருத்தர் எதுவுமே அவர்கிட்ட இல்லை, ஆனால் எல்லாத்தையும் முழுமையாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் 2வது நிலைக்கு போயிடுவீங்க, சரியா? அதாவது அது ஒன்று, இப்போ வந்து நாளைக்கு என்ன நிலைமை அப்படின்ற நிச்சயம் இல்லைன்னா கூட இன்றைக்கி உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது முழுமையாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற காசு பணமாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சி போகிறீங்க அப்படின்னா இலகுவாக அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்கும். யாரோ ஒரு மூலியமாக உங்களுக்கு அதை வழிபடுத்தி கொடுக்கும், அதை செயல்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் உணர்றதுக்கு நீங்கள் முழுமையான நம்பிக்கை வேணும். முழுமையாக நான் கடவுள் தன்மை அப்படின்றத நீங்கள் முழுமையாக நம்பி, இதை நம்ப கூட வேணாம், நீங்கள் உண்மையாக அதாக தான் இருக்கீங்க. அட்லீஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்புங்க, அதுக்கப்புறம் நீங்களே உணர ஆரம்பிச்சிடுங்க. உணர ஆரம்பித்த பிறகு நம்பிக்கை தேவைப்படாது. அதாவது உணர்றதை முதல்ல நான் வந்து அதுவாக இருக்கேன்றதை நம்ப முடியாது, உணர முடியாது, உடனே உங்களுக்கு தெரியாது. அதனால ஸ்டார்டிங்கில் நம்புங்க. அந்த நம்பிக்கை எப்போ வந்து தேவைப்படாதுன்னா, நீங்கள் உண்மையுமே உணர ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அதுவாகவே செயல்பட ஆரம்பிக்கும் போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் விழுந்துடும். அது உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க, நான் உணர்வு தன்மையாக தான் இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அப்போ நீங்கள் பார்க்குற வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும்.
யாரையும் வந்து உங்களை போட்டியை நினைக்க மாட்டீங்க. சுற்றி இருக்கவனால உங்கள் தொலையை நினைக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க கூட அவனை கூட எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, ஓகே இவன் இது வழியாக எனக்கு ஏதோ பெரிய ஆபத்து நடக்கிறத தவிர்க்கிறான், அல்லது வந்து எதோ எனக்கு கற்றுக் கொடுக்குறான், எனக்கு சொல்ல வரான் அப்படின்ற உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து அதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உங்கள் கவனம் ஃபுல்லாகவே மறுபடி வந்து எல்லா விஷயத்துலையும் இருக்க நெகட்டிவ் மட்டும் பார்த்துருந்தீங்களோ, இப்போ எப்படி இருக்குன்னா எல்லா விஷயத்துலையும் இருக்க பாசிட்டிவ் மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. மொத்த விஷயத்தையும் உங்களை ஒருத்தன் கொல்ல வந்துட்டு விட்டுட்டு போகிறான்னு வச்சிங்களேன், நல்ல வேளை என்னை கொல்ல விட்டுட்டு போயிட்டானே, நன்றி அவனுக்கு, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. முன்னாடி வந்து உங்களை லைட்டாக தெரியாமல் இடிச்சிட்டு போனால் கூட, ஏய் நான் யார் தெரியுமா, என்ன ஊர் தெரியுமா, உன்னை நான் போட்டுருவோம் தெரியுமா அப்படின்ட்டு அவங்களுக்கு அவன்கிட்ட சண்டைக்கு போவீங்க. உங்கள் நிம்மதியும் போயிடும், அவன் நிம்மதியும் போகும். இப்போ வந்து அவன் என்னை அடித்து கொண்டு அப்புறம் ரத்தம் வந்தால் கூட பரவாயில்ல என்னை கொண்டாமல் விட்டுட்டு போயிட்டான், அவனுக்கு தான் நல்ல மனசு இருக்கு போல, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது மூலயமா வந்து நீங்கள் சாதாரண ஒரு உடலுக்குரிய இதோட ஒரு ஈகோவோட திங்க் பண்ணீங்க. இது எல்லாமே தப்பாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் இது அந்த ஈகோவாக இருக்கவனுக்கு உங்களை பார்க்கும்போது இப்போ என்ன பார்த்து நினைப்பாங்க, என்ன பார்த்து எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டு போகிற, எல்லாத்துக்கும் பொறுமையாக போகிற, நீ எல்லாத்துக்கும் இப்படி பொறுமையாக போனீங்கன்னா உன்னை எல்லாரும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, ஏற்றிட்டு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. உண்மையாக நான் பொறுமையாக போகல, நான் உண்மையை புரிஞ்சுக்கிறேன், நான் உண்மையை புரிஞ்சுட்டு போகிறேன். அவன் பண்ணுறது எனக்கு குழந்தைத்தனமாக தெரியுது, எனக்கு சிரிப்பு தான் வருது, நான் அவன் மேலே கோவப்படுறது எனக்கு கோவமே வரல. இதெல்லாம் வந்து என்னோட நிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த உலகம் புரியும். நீங்கள் வந்து சாதாரண ஒரு ஈகோ அப்படின்ற அந்த ஈகோவை பிடிச்சிட்டு நான் தான் ஈகோன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஈகோ மூலியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஒரு கோழைத்தனமாக தெரியும். இதுக்கு பேர் வந்து வீரனா. இதுன்னா போயிட்டு ஒருத்தன் தெரியாமல் உங்களை இடிச்சவனை போயிட்டு அவனை போயிட்டு கழுத்தெடுத்து அவனை கொலை பண்ணி நீங்கள் ஜெயிலுக்கு போய் உங்கள் வாழ்க்கையை பூரா வீணாக்கி 60 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் வயசாகி வெளியில் வரும்போது பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய வீரம், பார்த்தியா 20 வருஷம் ஜெயிலில் வந்துட்டு வந்திருக்கேன், எவ்வளோ பெரிய நான் ரவுடி தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அற்பமாக சாகணும். அதில் ஒரு பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் 20 வயசில் வெளியில் போகும்போது உங்களை பார்த்து பயந்தா கூட 60 வயசில் உங்களை கண்டுக்க கூட மாட்டான். நம்ம உண்மையுமே நிறைய பேர் நம்ம 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 இன்னமும் நான் நிறைய இளைஞர்கள்ட்ட பார்க்குறேன், எது உண்மையான வீரம்னு தெரியல, எது உண்மையான கோழைத்தனம், எது உண்மையாலுமே பொறுமை, எது உண்மையாலுமே தைரியம்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. சினிமாவை பார்த்து 4 பேர் அடிக்கிறது வீரம், வீணாக போய் சண்டைக்கு போகிறது வீரம், எல்லாத்தையும் நினச்சிக்கிறாங்க. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நெருப்பில் நிற்க போகிறீங்க, தீ மிதிக்கிறாங்க. தீ மிதிக்கிறதுல கண்ணை மூடிட்டு ஒரு காலை கூட வைக்காமல் அந்த 2 இதில் தாண்டி போடுறவன் வீரமானவனா, தீயில பொறுமையாக இறங்கி ஒரு காலும் வச்சு அரை மணி நேரம் பொறுமையாக வச்சு போகிறவன் வீரனா? தாங்குறவன் தான் வீரன். அதே போல் தான் பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் வீரம் தேவை. உடனே ஒருத்தனை அடிக்கிறதுக்கு வீரம் தேவை கிடையாது. அது ஒரு கோழை கூட பண்ணுவான், ஒரு எறும்பு கூட உங்களை கடிக்கும். நீங்கள் யானையாக இருக்கீங்களா, நீங்கள் டைனோசராக இருக்கீங்களான்னு பார்க்காது, என்னை கடிச்சிட்டா உடனே கடிக்கும். அது ஒரு கோழையால் உடனே வந்து ரியாக்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு வீரனால் மட்டும்தான் பொறுமையாக இருக்க முடியும். நான் இப்போ உங்கள் கோழையாகவும் வீரனாகவும் இருக்க சொல்ல, நீங்கள் அதுக்கும் தாண்டி போயிடுங்கன்றேன். நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி போயிடுங்க. நீங்கள் அந்த கடவுள் தன்மையாக இருக்கும்போது அங்கே அடிக்கிறதும் நீங்கள் தான், அடி வாங்குறதும் நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான், எல்லாமே கடவுள் தன்மை தான். அதில் எல்லாமே ஒரு பாடம் தான். எல்லாத்தையும் எழுதிட்டு கடந்து வாழ்க்கையை மொத்தமாக அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அங்கே என்ன நடந்தாலும் அடுத்த நொடி உங்களுக்கு கத்தி உங்கள் கழுத்துக்கு வந்தாலும் அதையும் வந்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். சரி காய்ஸ், நான் சொல்ல வந்த ஒரு சின்ன கான்செப்டே தான். உங்களுக்கு வந்து ஆற்றல்ன்றது என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆகுறீங்கன்றது முற்றிலும் எல்லாருக்கும் உண்மையான ஒரு விஷயம் வந்து அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட உடம்போட லிமிட் பண்ணிக்காதீங்க, உங்களோட மனசோட லிமிட் பண்ணிக்காதீங்க, உணர்வோட லிமிட் பண்ணிக்காதீங்க. இல்லை உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வந்து நான் வந்து அவ்வளோ பெருசாலாம் வாழணும் ஆசை இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழணும் ஆசைப்பட்றேன்னா வாழுங்க, தாராளமாக வாழுங்க. ஆனால் வந்து ஒரு உயர்ந்த நோக்கமாக கேளுங்க, கேட்குறத உயர்ந்ததாக கேளுங்க. எனக்கு 5 லட்சம் போகுதுன்னு கேட்காதீங்க, எனக்கு ஒரு 500 கோடி வேணும்னு கேளுங்க. அந்த 500 கோடியில் நீங்கள் அனுபவித்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அனுபவிங்க, அனுபவிக்க முடியாது மற்றவங்களுக்கு கொடுங்க. அதே போல் கேட்குறது பெருசாக கேளுங்க, ஆசைப்படுறது பெருசாக ஆசைப்படுங்க. உங்களை நீங்கள் லிமிட்டாக பிலீவ் பண்ணிக்காதீங்க, சரியா? அந்த லிமிட்டை தூக்கி போட்டுருங்க. எல்லாருமே வாழ்க்கையில் நினச்சதை அடைஞ்சு வாழ்கிறதுக்கான சாத்தியம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கான வளங்களும் இந்த பூமியில் நிறையா இருக்குது. அது எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது வந்து ஏதோ நீங்கள் வந்து உங்களை வருத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இந்த உண்மையுமே என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நான் நிறைவாக இருக்கேன், நான் நிறைவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்க தோணுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து பற்றாக்குறையிலேருந்து நான் கொடுக்கல. இந்த இயற்கையை பாருங்கள், ஒரு மரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூத்து குழுங்கி காய் கொடுக்கும்போது இயற்கையை வந்து தானாக அது பக்கம் இழுக்குது. மற்ற விலங்குகளை அது தானாகவே இது பண்ணுது. அது கொடுக்கறது மூலியமாக சந்தோஷமாக நிறைவடையுது. அதுக்கப்புறம் அதுக்கு வேறு எந்த நிறைவும் கிடையாது. நான் நிறைவாக இருக்கேன், நான் கொடுக்குறேன், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அது போயிடுது. எல்லாருமே அந்த நிலைமை அனுபவிச்சிட்டிங்கன்னா, எல்லாருமே அந்த நிலையில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையை வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் நினச்சி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. இந்த பூமியை தவிர வேறு எங்கேயும் சொர்க்கம் நரகம்ன்ட்டு வேறுமே கிடையாது.
சொர்க்கம் நரகம் அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளோட உணர்வு தளத்தில் மட்டும்தான் இருக்குது. ஒரே விஷயத்த 2 பேர் வேறு வேறு விதமாக பார்ப்பான். சரியா? ஒரு ஏழை வீட்டில் பிறந்த ஒரு பையன் ஒரே ஒரு சாப்பாட்டுக்கு அன்றைக்கி அவனுக்கு பழைய சோறு கிடைக்குமான்னு கூட தெரியாது. திடீர்னு வழியில் போகிறாங்க, ஏதோ ஒரு பிரியாணி கொடுத்தப்பா அந்த பிரியாணி மீந்து போச்சு சாப்பிடுவான்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அதை அவன் சந்தோஷமாக அனுபவிச்சு சாப்பிடுவான். அதே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் அன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கார் வந்து மேபி அது ஸ்திதிந்து போயிருக்கும். அவன் நினச்ச கார் வாங்கி கொடுக்க முடியாமல் அதை விட ஒரு கொஞ்சம் ரேட் கம்மியான கார் வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்லை வந்து அவன் நினச்சது கிடைக்காம வேற ஒன்று கிடச்சிருக்கும். ஆனால் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி 15 கோடியோடு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஏழை பையன் அவனுக்கு எதிர்பாராத விதமாக கிடைச்ச அந்த பிரியாணியில் இருக்க சந்தோஷம் கூட அந்த கார் அவனுக்கு இருக்கும்போது கிடைக்காது. அப்போ இங்கே பணத்தை வச்சு 2 பேருக்கு சந்தோஷத்தோட நிலைமை கிடைக்குதா? சந்தோஷத்தோட நிர்ணயம் பணத்தை பொறுத்து இருக்கா? இல்லை. நம்ம மனசை அனுபவிக்கிற சந்தோஷத்தை பொறுத்து தான், நம்ம அந்த விஷயத்தை எப்படி உணர்றோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இங்கே சந்தோஷத்தோட அளவு இருக்கிறத ஒழிஞ்சு அந்த பணத்தை பொறுத்து சந்தோஷத்தோட அளவே கிடையாது. நம்ம கிடைக்கிற பொருளை பொறுத்து அந்த சந்தோஷத்தோட அளவே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் பாதிக்கு பாதி பிரச்சனை நமக்கு இல்லவே இல்லை. நம்ம வாழ்க்கையில் பாதிக்கு பாதி பிரச்சனை வந்து நாம் உருவாக்கி வச்சிருக்கிறது, நாம் உருவாக்கப்படுத்தி வச்சிருக்க பிரச்சனை மட்டும்தான். அங்கே பிரச்சனையாகவே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு ஆனந்தமயமாக மாறிடும். சரியா? சரி, ஓகே கேஸ். ஏதோ சொல்ல வந்ததை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டுருந்தீங்க அப்படின்னா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து அதை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க ஆரம்பிங்க. முதல்ல அந்த பிலீஃப் விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன். இது எப்படி பண்ணுறது, இது எப்படி எனக்கு புரியுது, இதை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிங்க. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்த இங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நிலைமையை யோசிக்காமல், அடுத்தது என்னன்னு யோசிக்காமல், இந்த நிலை இப்போ சாப்பிட்டுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நான் சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன போய் பண்ணணும், அடுத்து தூங்கணுமா, அடுத்து நான் போய் ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணணும், அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுங்க, தூங்குற நேரத்தில் தூங்குங்க. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமும். எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, நடக்கும்போது நட, சாப்பிடும்போது சாப்பிடு, தூங்கும்போது தூங்கு, அவ்வளோதான். எந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்களோ அதை கவனமாக பண்ணுங்கள். முதல்ல ஆரம்பத்தில் அது சாத்தியமே கிடையாது. ஒரு நிமிஷம் நினைப்பீங்க, அதுக்குள்ளே என்ன எங்கேயோ ஓடிடும், எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க. திரும்ப பரவாயில்ல, தப்பாகிடுச்சா, ஓகே பரவாயில்ல, எங்கேயோ போயிடுச்சா பரவாயில்ல, திரும்ப நினைக்கும் போது திரும்ப உட்காந்து சாப்பிடுங்க. திரும்ப அந்த வாயில் எடுத்து வைங்க, அதை மெல்றதை உணருங்க, திரும்ப ஓடிடுவீங்க. திரும்ப என்ன எங்கேயோ மனசை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும், பரவாயில்ல, திரும்ப ட்ரை பண்ணுங்கள். இப்படி ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த உணர்வு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட அதிகமாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்காத நேரம் கூட நீங்கள் அது அப்படியே உட்காந்துருக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது மேலே வர உங்கள் மனசோட அந்த இறைச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு டைமில் முழுமையான வெறுமை உங்களை வந்து ஆக்கிரமி பண்ணியிருக்கோம். அந்த நேரத்தில் வாழ்க்கை வந்து வித்தியாசமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்கள் உள்ளுணர்வே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிக்கும். அது உங்களை வழி நடத்தும். அதுதான் கடவுள், வேறு எதுவும் கிடையாது. ஓகே காய்ஸ், எல்லோருக்கும் நன்றி. எல்லாரும் வாழ்க்கையில் இந்த உணர்வுநிலையை புரிஞ்சுக்கிட்டு இதை அடைஞ்சு மிக சந்தோஷமாக, மிக செழிப்பாக, நிறைவாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட பல மடங்கு அடைஞ்சு நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழணும். அதுதான் என்னோட என்ன சொல்கிறது, என்னோட ஆசையும் சரி. அது உண்மையான வாழ்த்துக்களாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைவாக எல்லாருமே அனுபவிங்க, நிறைவாக இருங்க, நல்லா இருங்க, நீங்களும் வாழுங்க, மற்றவங்களையும் வாழுவீங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே காய்ஸ், வாழ்க வளமுடன்.